Greetings everyone. நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு அமெண்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ என்ன அமெண்ட்மென்ட் அப்படின்னு பார்ப்போம். இத பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Tamil Nadu Assembly on Saturday approved an amendment to the State Commission for the Scheduled Caste and Scheduled Tribes Act, enhancing the upper age limit for the chief of the commission from 70 to 75 years ன்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னே புரியல அப்படிதானே. சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆக்ட் இருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி தெரியும், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி தெரியும். 338 338A அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் தெரியும். ஓகேவா? தனியா எழுதி வச்சுப்போம். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அப்படின்னா 338, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி அப்படின்னா 338ல A. இது ரெண்டு தான் ஆர்டிகல்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து தேசிய ஆணையங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி தமிழ்நாடும் ஒரு ஆணையம் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார், ஓகேவா, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம் வந்து இருக்கு. இந்த ஆணையம் எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 2021ல ஒரு சட்டம் கொண்டு வந்து அதன் மூலியமா இந்த ஆணையம் உருவாக்கப்படுது. தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஆக்ட் 2021 அப்படின்னு சொல்றோம் அந்த ஆக்ட். ஓகேங்களா? சோ அந்த சட்டத்தின் மூலியமா தான் இந்த ஒரு ஆணையம் அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ஆணையம் எப்போ பிரசிடென்ட் கவர்னரோட அசென்ட் கிடைச்சது, கவர்னரோட ஒப்புதல் எப்போ கிடைச்சது இந்த சட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 22 செப்டம்பர் 2021ல கவர்னரோட ஒப்புதல் கிடைக்குது. அதுக்கப்புறமா இந்த ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஓகேங்களா? சோ இந்த ஆணையத்தோடைய மெம்பர்ஸை பத்தி பாக்குறோம். ஓகேங்களா? ஒரு சேர்பர்சன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகேவா? சேர்பர்சன், ஓகேவா, ஜெண்டர் நியூட்ரல் டேர்ம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சேர்மேன் சொல்லியிருக்க மாட்டாங்க, சேர்பர்சன். அடுத்தது வைஸ் சேர்பர்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? நம்ம வைஸ் சேர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? 5 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த சேர்பர்சனை பார்த்தோம்னா நமக்கு இவங்க எல்லாருமே பதவிக்காலம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? சோ இவருக்கும் வந்து 3 வருஷம் அப்படிங்கிறத பதவிக்காலம், இவங்களுக்கும் 3 வருஷம், இவங்களுக்கும் 3 வருஷம். ஓகேங்களா? சோ ரீஎலிஜிபிள் ஆவாங்களா, மறுபடியும் இவங்களை சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணலாமானா பண்ணலாம். எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இவங்களுக்கு 3 இயர்ஸ் அப்படிங்கறத நம்ம பதவிக்காலம் அப்படிங்கறது கொடுத்திருக்கோம். சேர்பர்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜா இருப்பார். ஓகேங்களா? எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை தான் நம்ம சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்றோம். எல்லாமே அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 மெம்பர்ஸ் வந்து எஸ்சி கம்யூனிட்டில இருந்து இருப்பாங்க, ஒரு மெம்பர் வந்து எஸ்டி கம்யூனிட்டில இருந்து இருப்பாங்க, ஒரு மெம்பர் பார்த்தோம்னா ஒரு எமினன்ட் பர்சனா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ எஸ்சி எஸ்டி விவகாரங்கள்ல கை தேர்ந்த நபர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப நாலேஜபிள் பர்சன் சொல்றோம் இல்லையா, சோ அவங்கலாம் தான் இந்த 5 பேரா இருப்பாங்க. 3 பேர் எஸ்சில இருந்து இருப்பாங்க, ஒருத்தர் எஸ்டில வந்து இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டியா வந்து இருப்பார். ஓகேவா? இந்த 5 பேர்ல ஒரு மெம்பர் வந்து விமன் மெம்பரா இருக்கணும். ஓகேவா? இந்த 5 பேர்ல ஒரு மெம்பர் வந்து விமன் மெம்பரா இருக்கணும். ஓகேங்களா? சோ எல்லாருமே எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இதுல இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சேர்பர்சன் 3 வருஷம் வரைக்கும் பதவியில இருக்கலாம், இல்ல அப்படின்னா 70 வயசு வரைக்கும் பதவியில இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லுது. ஓகேவா? 73 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் whichever is earlier அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்தது சேர்பர்சனும் வைஸ் சேர்பர்சனும் அடுத்தது மெம்பர்ஸும் பார்த்தோம்னா அவங்க 3 வருஷம் அல்லது 65 வயசு வரைக்கும். ஓகேங்களா? 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ சேர்பர்சன் பார்த்தோம்னா 3 வருஷம் ஆர் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், வைஸ் சேர்பர்சனும் மெம்பர்ஸும் பார்த்தோம்னா 3 வருஷம் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறதா இந்த சட்டம் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஆக்ட் 2021 கவர்னரோட ஒப்புதல் எப்ப கிடைக்குது? 22 செப்டம்பர் 2021ல கிடைக்குது. ஓகேங்களா? சோ அதன்படி ஒரு ஆணையத்தை தமிழக அரசாங்கம் உருவாக்குறாங்க எஸ்சி எஸ்டி மக்களுக்காக. ஓகேங்களா? சோ அந்த ஆணையத்தோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு பவர் சிவில் கோர்ட் அப்படிங்கிறது இருக்கும், தானாகவே முன் வந்து ஒரு வழக்கு எடுத்து நடத்தக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு அதிகாரங்கள் அப்படிங்கிறது இந்த ஆணையத்துக்கு வந்து இருக்கு. எப்படி நம்ம நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அதே மாதிரி பவர்ஸ் எல்லாமே இவங்களுக்கும் இருக்கு. சரிங்களா? சோ அந்த ஆணையத்தோடைய அமைப்பை பார்க்கிறோம். நம்ம ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன், 5 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த சேர்பர்சனுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், வைஸ் சேர்பர்சன் பார்த்தோம்னா 3 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 5 மெம்பர்ஸ் பார்த்தோம்னா 3 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கறத சொல்றோம். இந்த 5 மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 மெம்பர் வந்து எஸ்சில இருந்து இருக்காங்க, ஒரு மெம்பர் எஸ்டி
எஸ்சியில இருந்து இருக்காங்க, ஒரு மெம்பர் வந்து எமினன்ட் பர்சனா இருக்காங்க, 5 பேர். இந்த 5 பேர்ல ஒருத்தர் கட்டாயம் விமனா இருக்கணும், சரிங்களா? சோ ஒரு பெண் இருக்கணும் இதுல, ஓகேவா? சோ இதுதான் அந்த சட்டம். இதுல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க நேத்து. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் சேர்பர்சன் அப்படின்னா 3 வருஷம் அல்லது 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டு 75 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? சோ இதுதான் அந்த அமெண்ட்மெண்ட், ஓகேவா? சட்டம் இப்படிதான் இருந்துச்சு. அதுல ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் பண்ணிருக்காங்க. என்ன மாற்றம் அப்படின்னா, இந்த சேர்பர்சனுடைய பதவி காலம் அப்படிங்கறத 3 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருந்துச்சு, அதை மாத்திட்டு 3 இயர்ஸ் ஆர் 75 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லி மாற்றம் செஞ்சிருக்காங்க. சோ அதுதான் நம்ம அந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்ட அந்த விஷயமா இருந்துச்சு, ஓகேங்களா? 3 இயர்ஸ் ஆர் 75 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க, சரியா? சோ நம்ம ஆர்டிகல்ல பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் ஆக்ட், அதுக்கு கீழே ஒரு கமிஷனை உருவாக்கியிருக்காங்க. அந்த கமிஷனோட சேர்பர்சன் சீஃப்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சீஃபோட அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கறத 70ல இருந்து 75 மாத்திருக்காங்க, புரியுதா? சோ இதுதான் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த 4 லைன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம டீடைல்டா அந்த சட்டத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, இந்த ஆணையம் ஒன்று இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருந்திருக்கும். சோ இதுதான் இந்த சட்டத்துல, ஐ மீன் இந்த ஒரு திருத்தத்துல பண்ணிருக்காங்க, ஓகேவா? சோ எந்த ஆக்ட் 2021ல வந்து அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணி 70 இயர்ஸா இருந்ததை 75 இயர்ஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? சோ அதுதான் நம்ம முதல் நியூஸ்ல பாக்குறோம், ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு சமீபத்தில் பெங்காலுக்கு வந்து, ஐ மீன் பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அதை ஒட்டி பார்த்தோம்னா நமக்கு இந்த தீஸ்தா அப்படிங்கிற அந்த நதி பத்தின ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கும், ஓகேவா? சோ தீஸ்தா நதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் என்ன நதி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய இந்த பவுண்டரிஸ்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 54 நதிகள் வந்து இந்தியாவில இருந்து பங்களாதேஷ்க்கு போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? பங்களாதேஷ் போய் பங்களாதேஷ் வழியா பே ஆஃப் பெங்கால்ல கலக்கக்கூடிய நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 54 நதிகள் வந்து இருக்கு. அதுல முக்கியமான நதிகளா இருக்கிறது கங்கா, இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த தீஸ்தா அப்படிங்கிற நதி. இந்த கங்கா நதி நீர் பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை தான். ஆனா 1996ல நம்ம ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கும், ஓகேங்களா? நமக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கும். அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக பாக்குறப்போ அந்த கங்கா நதி நீர் பங்கீடு அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் எங்க வராங்க அப்படின்னா, போக்கஸ் எங்க திரும்புது அப்படின்னா தீஸ்தா ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீஸ்தா நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை அப்படிங்கிறது இன்னமும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2011ல பார்த்தோம்னா இந்தியாவும் பங்களாதேஷும் வெஸ்ட் பெங்கால் வழியா தான் அந்த நதி போகுது. வெஸ்ட் பெங்கால்ல தான் அதிகமான தூரமும் போகுது, ஓகேங்களா? அப்ப இந்த தீஸ்தா நதிநீர் பங்கீட்டுக்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது 2011ல. இந்திய அரசாங்கம், பங்களாதேஷ் அரசாங்கம், வெஸ்ட் பெங்கால் எல்லாரும் ஒரு மனதா ஒத்துக்கிற மாதிரி வர அந்த சிச்சுவேஷன்ல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அப்போல இருந்தே பார்த்தோம்னா இந்த தீஸ்தா நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது அப்பப்போ எழுந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அந்த வகையில தீஸ்தா நதிநீர்னா என்ன, அந்த தீஸ்தா நதினா என்ன, எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது, அதனுடைய ஜியோகிராபிக்கல் விஷயங்களை பார்த்துட்டு இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன ஆல்டர்னேட்டிவா ப்ரொபோஸ் பண்றாங்க, அந்த இன்டர்நேஷனல் ரூல்ஸ் படி என்ன பண்ணணும், இந்தியாவில் ஒரு நதிநீரை பங்கீடு செய்யறதுக்கு ஏதாவது ஆர்டிகல் இருக்கா இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இந்த தீஸ்தா நதிநீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெஸ்ட் பெங்கால்ல தான் அதிக தூரத்துக்கு பயணிக்குது, ஓகேங்களா? பிரம்மபுத்திரா நதியிலிருந்து உருவாகக்கூடியதா, ஓகேங்களா? சிக்கிம்ல உருவாகி நமக்கு வெஸ்ட் பெங்கால் வழியா பங்களாதேஷ் போகக்கூடிய ஒரு நதி தான் இந்த தீஸ்தா அப்படிங்கிற நதி. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் பங்களாதேஷ் வழியா, ஐ மீன் வெஸ்ட் பெங்கால் வழியாவே நமக்கு போகுது 150 கிலோமீட்டர், ஓகேங்களா? சோ 150 கிலோமீட்டர் ஒரு மாநிலம் வழியா போகுது அப்படின்னா அப்ப எவ்வளவு ஏக்கரா அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கணும், ஓகேங்களா? இந்த நதிநீரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு ஏக்கர்ல பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். எவ்வளவு மக்களுடைய வாழ்வாதாரம், குடிநீர் தேவைகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ச்சியா ஒரு குரலை வச்சுட்டே இருக்காங்க. சோ என்ன சொல்றாங்க, நதிநீரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த நதியை பத்தி பார்த்தோம், சரிங்களா? சோ இந்த தீஸ்தா அப்படிங்கிற நதியை பார்த்தோம்னா ஒரு பிரம்மபுத்திராவோட tributary அப்படின்னு சொல்றாங்க, ஓகே? A tributary of Brahmaputra, the Teesta river originates from Sholamo Lake at an elevation of about 5820 meters in North Sikkim அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? சோ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் ஜியோகிராபி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சிலபஸோட ரிலேட் பண்ணி படிக்கணும், ஓகேங்களா? சோ பிரம்மபுத்திராவோட ஒரு tributary, ஓகேங்களா?
ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்றாங்க. தீஸ்தா ரிவர் எங்க ஆரிஜினேட் ஆகுதுன்னா சோலாமோ லேக். ஓகேங்களா, சோலாமோ லேக் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம், நார்த் சிக்கிம்ல இருக்கக்கூடிய பகுதியில இருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. ஓகேவா, இந்த ரிவர் பார்த்தோம்னா சிக்கிம்ல ஒரு 150 கிலோமீட்டரும் நமக்கு நான் மாத்தி சொல்லிட்டேன். ஓகேங்களா, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 123 கிலோமீட்டரும் போகுது. ஓகேங்களா, சிக்கிம்ல ஒரு 150 கிலோமீட்டர், வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 123 கிலோமீட்டர். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல தான் நிறைய கல்டிவேட்டிங் லேண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால முக்கியமான நதியா இருக்கு. ஸோ அங்கிருந்து பங்களாதேஷ் போய் பங்களாதேஷ் வழியா பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்குது. ஓகேங்களா, பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா அங்கிட்ட ஒரு 140 கிலோமீட்டர் ரன் ஆகுது. ஸோ தீஸ்தா அப்படிங்கிறது பார்த்தோம்னா பங்களாதேஷோட 4வது பெரிய நதியா இருக்கு. ஓகேங்களா, அதாவது பார்டர் ஷேரிங் நதியிலேயே 4வது பெரிய நதியா வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு அந்த தீஸ்தா அப்படிங்கிறது ரிவர். ஓகேவா, இதுல 83% ஆஃப் த இந்த தீஸ்தா ரிவர் அப்படிங்கிறது இந்தியாவில தான் போகுது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. 83% ஆஃப் தீஸ்தா ஃப்ளோஸ் த்ரூ இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மீதி 17% தான் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பங்களாதேஷ் வழியா போகுது. அப்ப பேசிக்கான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா, தீஸ்தா சோலாமோ லேக் அங்கிருந்து ஆரிஜினேட் ஆகுது தீஸ்தா அப்படிங்கிற ரிவர். அந்த பிளேஸ் வந்து நமக்கு சிக்கிம்ல இருக்கு. சிக்கிம் வழியா வெஸ்ட் பெங்கால் வழியா நமக்கு பங்களாதேஷ் போகுது. ஹை பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இந்தியா வழியா தான் போகுது, 83%. ஓகேங்களா, ஸோ இந்த நதிநீரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் நாங்க தீஸ்தா நதியை வந்து கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு தீஸ்தா நதி எங்களோட விவசாயத்துக்கும் குடிநீர் தேவைகளுக்கும் ஒரு இன்டெகிரல் பார்ட்டா இருக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே வராங்க. எங்களுக்கு குடிநீர் தேவைகளுக்கு அந்த நதி வேணும் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு பதிலாக நாங்க தோர்சா, மான்சாய், சங்கோஸ் அண்ட் தன்சாய் அப்படிங்கிற இந்த நதிகள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரை பங்களாதேஷ் அவங்களே எடுத்துக்கிட்டோம், தீஸ்தா நதியை மட்டும் கேட்க வேண்டாம் அப்படிங்கறத தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்தில் எதுக்காக இந்த தீஸ்தா ரிவரை பத்தி நம்ம இவ்வளவு பாக்குறோம் அப்படின்னா இந்தியா வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வராங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த தீஸ்தா நதியை வந்து ரீஸ்டோர் பண்ணணும், கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய தீஸ்தா ரிவரை ரீஸ்டோர் பண்ணணும், கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வர போறாங்க. இந்த ப்ராஜெக்டை பண்றதுக்கு சைனா வில்லிங்கா இருக்காங்க. ஆனா இந்தியா கூட சேர்ந்து பண்ண போறோம் அப்படிங்கறத பங்களாதேஷ் சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனையை கிளப்பியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ்ல போகக்கூடிய தீஸ்தா ரிவரை ரீஸ்டோர் பண்றதுக்கும் கன்சர்வேஷன் பண்றதுக்கும் இந்தியா கவர்மெண்ட் வில்லிங்கா இருக்காங்க. ஆனா இந்தியாவில பார்த்தோம்னா ஒரு 83% தீஸ்தா நதி இந்தியாவில தான் போகுது. இந்தியாவிலேயே நிறைய ரீஸ்டோரேஷன் அண்ட் கன்சர்வேஷன் பண்றதுக்கு பண்ணாம இருக்கோம் நம்ம அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிக்கிம் வழியா தானே அந்த நதி வருது. சிக்கிம் வழியா வரப்போ நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்ஸ் அப்படிங்கறத கட்டி வச்சிருக்காங்க. அதனால நிறைய அஃபாரஸ்டேஷன் டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கறது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்னால இந்த தீஸ்தா நதி அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கப்போ இந்தியாவில ஏன் அரசாங்கம் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் எடுக்காம பங்களாதேஷ்க்கு உதவி பண்றதுல இவ்வளவு மும்முரமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க. சரியா, சோ இதெல்லாம் வந்து அரசியல் காரணங்களாகவும் போகுது, நமக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸாவும் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ கடைசியாக பார்க்குறப்ப சர்வதேச விதிகள் என்ன சொல்லுது, ஒரு நதி வந்து இந்தியாவில் போகுது, பங்களாதேஷ்லையும் போகுது. ஓகேங்களா, அப்போ 2 நாடு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நதியா இருக்கு இந்த தீஸ்தா நதி. அப்போ ஒரு நதியை 2 நாடு ஷேர் பண்ணாங்கன்னா அதை பத்தின விஷயங்களை எந்த இன்டர்நேஷனல் ரூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்சின்கி ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, the Helsinki rules on uses of waters of international rivers in 1966 அந்த ரூல்ஸ் படி பார்க்கறப்ப நமக்கு என்ன சொல்றாங்க, ஒரு எப்பயுமே அப்பர் ரைபாரியன் ஸ்டேட், லோவர் ரைபாரியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப கர்நாடகா தமிழ்நாடு இருக்குன்னு வைங்களேன், காவேரி நதி வந்து கர்நாடகாவில் ஆரிஜினேட் ஆனாலும் எங்க கடல்ல போய் கலக்குது, தமிழ்நாடு வழியா தான் கடல்ல போய் கலக்குது. தமிழ்நாட்டுல தான் அதிகமான தூரம் பயணிக்குது. ஓகேவா, அப்ப தமிழ்நாட்டுக்கு தான் அதிக உரிமைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, சோ அதுதான் இந்த அப்பர் ரைபாரியன், லோவர் ரைபாரியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ எங்க அதிகமான பெர்சன்டேஜ் போகுது, எங்க அதிகமான விளைநிலங்கள் வந்து பெனிஃபிட் ஆகுது, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு நதியை வந்து அந்த இவ்வளவு பெர்சன்டேஜா ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த இவ்வளவு பெர்சன்டேஜ் வாட்டர் உங்களுக்கு, இவ்வளவு பெர்சன்டேஜ் வாட்டர் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு, சர்வதேச அளவில் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா the Helsinki rules 1966ல தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, சோ இது ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா ஆர்டிகல் 253ல ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 253 என்னன்னா லெஜிஸ்லேஷன் டு கிவ் எஃபெக்ட் டு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு சர்வதேச ஒப்பந்தம் இந்தியா கையெழுத்திடுறாங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை இந்திய நாட்டில் செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டிகல் 253 கீழே ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஓகேவா, லெஜிஸ்லேஷன் டு கிவ் எஃபெக்ட் டு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, அதை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த ஒரு சட்டம் கொண்டு வரோம். அது வந்து 253 ஆர்டிகல் கீழே நம்ம பண்றோம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஓகே,
ஓகேவா? ஸோ அதை பற்றியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா அதை இந்தியாவில் செயல்படுத்தணும்னா ஆர்டிகல் 253 பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இன்க்ளூடிங் இந்த மாதிரி வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட்டுக்கும் அது பொருந்தும் அந்த ஆர்டிகல் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல்ல பேசிக்கா நம்ம என்ன பார்க்கறோம்னா எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஒரு ஆர்டிகலை அப்ரோச் பண்றோம். ஓகேங்களா? தீஸ்தா நதினா என்ன, எங்க இருந்து வருது, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இந்தியாவில் என்ன ஆர்டிகலை வச்சு டீல் பண்றாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டிகலை எடுத்து படிச்சு பாருங்க. சரியா? இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் தான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.